நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே அல்லது பேடிஎம் இது மாதிரி ஏதாவது ஒரு யூபிஐ செயலியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி 1 முதல் பணம் அனுப்புவதோ பெறவோ முடியாது அப்படின்ற மாதிரி என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் அண்ட் ஆர்பிஐயும் ஒரு சில முக்கியமான விதிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன விதிமுறைகள், இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூபிஐ மூலமாக பணம் செலுத்தக்கூடிய முறையானது கடந்த சில வருடங்களாகவே அது கிராமப்புறங்களில் தொடங்கி பெரிய பெரிய நகரங்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரோட்டோர கடைகளில் தொடங்கி பெரிய பெரிய மால்கள் வரைக்கும் யூபிஐ இல்லாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் யூபிஐன்னு சொன்னால் கூட தெரியுதோ இல்லையோ, ஆனால் கூகுள் பே, ஃபோன்பேன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த ஒரு தொழில்நுட்பமாக பார்க்க முடியுது. இதுக்கு முக்கியமான காரணம் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு டிஜிட்டல் பரிவர்த்தனை இல்லாமல் அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட என்பிசியும் ஆர்பிஐயும் சேர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்திருந்தாங்க. அதனுடைய விளைவாக இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அனைவருமே இந்த பாமர மக்கள் தொடங்கி மெத்த படித்தவர்கள் வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட யூபிஐயில் தான், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மில் ஒரு பெரிய மாற்றங்கள் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மாற்றங்கள் வந்து என்பிசிஐ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சில அதாவது எழுத்துக்கள் அல்லது குறியீடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய யூபிஐ ஐடிக்கள் இனி செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாகவே யூபிஐ ஐடி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கூகுள் பே அல்லது ஃபோன்பேயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து யூபிஐ ஐடின்னு போட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐடிக்களில் நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணக்கூடிய இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மொபைல் நம்பர் @OIBL அல்லது AXLன்னு போட்டிருப்பாங்க. இதுவே நீங்கள் கூகுள் பே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூகுள் பேயில் வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடியினுடைய அந்த ஃபஸ்ட் இருக்கும், அது ப்ளஸ் நீங்கள் OKSBI அல்லது OKHDFC அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் ஒரு சிலர் யூனிக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தங்களுடைய சொந்த இதை வந்துட்டு அப்புறம் வந்து ஹேஷு, அப்புறம் அந்த ஆச்சரியக்குறி, இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸை போட்டு யூபிஐ ஐடி அவங்களே வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட யூபிஐ ஐடிக்கள், அதாவது ஹேஷு, அப்புறம் வந்துட்டு நம்ம பெர்சன்டேஜுக்கு போடக்கூடிய சிம்பிள், அப்புறம் டாலர் சிம்பிள், இதெல்லாம் போட்டு சிறப்பு எழுத்துக்களை கொண்ட அந்த யூபிஐ ஐடிக்கள் இனி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் செல்லாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு பதிலாக நீங்கள் மாற்றாக கேபிட்டல் லெட்டரில் A to Z வரக்கூடிய எழுத்துக்களையோ அல்லது ஸ்மால் லெட்டரில் A to Z வரக்கூடிய எழுத்துக்கள், அதே போல் நம்பர்ஸில் 0 to 9 இந்த இருக்கக்கூடிய கேரக்டர் கொண்ட யூபிஐ ஐடிகள் மட்டும்தான் இனி செல்லும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக என்பிசிஐ அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுடைய யூபிஐ ஐடியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ராஜேஷ் அப்படின்னா ராஜேஷ் @123 அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கியிருந்தீங்களா, அல்லது ராஜேஷ் அப்புறம் ஹேஷ்டேக் போட்டு அல்லது ராஜேஷ் அந்த பெர்சன்டேஜ் இல்லை டாலர் சிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கி நீங்கள் உங்கள் யூபிஐ ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இனி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் இந்த யூபிஐ ஐடிகள் மூலமாக நீங்கள் பணம் பெறவோ செலுத்தவோ முடியாது அப்படின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். உங்களுடைய யூபிஐ அந்த ஆப்பில் கூகுள் பேயோ, ஃபோன்பே, பேடிஎம் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய யூபிஐ அந்த ஐடியை நீங்களே சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதை பழைய யூபிஐ ஐடி டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதிய யூபிஐ ஐடி நீங்களே உருவாக்கிக்கிற முடியும். அப்படி உருவாக்கி நீங்கள் இனி வரக்கூடிய டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.